அண்ணா அண்ணா காஞ்சிபுரம் வரைக்கும் போகணுண்ணா. யாரோ என் ஃபோனையும் பர்ஸையும் அடிச்சிட்டாங்கண்ணே. உங்கள் நம்பர் மட்டும் எனக்கு எழுதி தரீங்களா? நான் வீட்டுக்கு போயிட்டு எப்படின்னா பேமெண்ட் பண்ணி விட்டுறேன். ஒரு 100 ரூபா மட்டும் தாங்கண்ணே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. கண்டிப்பாக அமுச்சு விட்ருவேண்ணே, ப்ளீஸ்ண்ணே. மச்சான் நான் வரலடா, என் கையிலே 100 ரூபா தான்டா இருக்கு. சார் ப்ளீஸ் சார், காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும் சார். ஒரு 100 ரூபா மட்டும் தாங்க சார். அட போங்கயா, எப்பா பார்த்தாலும் இதே வேலையா சுத்திட்டு இருக்கீங்க. மச்சான் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் போலாம்டா, புரிஞ்சுக்கோடா. சரி மச்சான், நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா உனக்கு கால் பண்றேன். ப்ரோ என்ன ப்ரோ கேட்டுட்டு இருந்தீங்க? காசா? ஆமாண்ணே, பர்ஸையும் ஃபோனையும் யாரோ அடிச்சிட்டாங்கண்ணே. ஊருக்கு போகிறதுக்கு காசு இல்லைண்ணே. யார் கேட்டாலுமே தரமாட்டாங்கண்ணே. நான் ஏமாத்திட்டுலாம் போக மாட்டேண்ணே. நான் ஊருக்கு போயிட்டு எப்படின்னா அமுச்சு விட்டுறேண்ணே. ஒரு 100 ரூபா மட்டும் தரீங்களாண்ணே? சரி ப்ரோ, நான் தரேன். என்கிட்ட இந்த 100 ரூபா தான் இருக்கு. இன்னும் 2-3 நாள் சம்பளம் போட்டுருவாங்க ப்ரோ. நீங்க என்ன ஏமாத்தலாம்னு நம்புறேன்.